ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போவது நேற்று ஆங்கிலத்தில் பார்த்த காரியத்தை இன்று தமிழிலே பார்க்க விரும்புகிறேன். தலைப்பு என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம், அதாவது த ஃபியர் ஆஃப் த லார்ட். இதை குறித்து நாம் கேள்விப்படுவது மிகவும் அரிது. ஏனென்றால் நான் தெய்வ செய்தி கொடுக்க வேண்டும் என்று அழைத்த பொழுது முதலாவது என்னுள் தோன்றியது இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம். என்னை தெய்வ செய்தி கொடுக்க அழைக்கிறார்களே, என்ன செய்வது என்றால், வேதத்தை திருப்பின பொழுது, நீ கர்த்தருக்கு பயந்தாயானால் அதை குறித்தே பேசு. கர்த்தருக்கு, தேவனுக்கு பயப்படும் பயம். இன்னொன்று, அதோடு கூட எந்த ஒரு குழந்தைக்கும் வளரும் பருவத்தில் ஒரு பயம் இருக்கும். அதுதான் பெற்றோருக்கு பயப்படும் பயம். ஒரு வயது வரை நாம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நாம் பயப்படுவோம். ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த பெற்றோருடைய பயம் நம்மை ஒரு அளவுக்கு அழைத்து செல்லும். இந்த தவறை நாம் செய்தால் பெற்றோரின் வீட்டில் நாம் தலை வைக்க முடியாது, பெற்றோர்களிடம் பதில் சொல்ல முடியாது என்ற ஒரு பயம் இருக்கும். அப்படினால் அநேக காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, ஆல்கஹால், இன்னும் பல காரியங்கள், திருட்டு, பொய் முதலான காரியங்களை நாம் தவிர்ப்பது உண்டு. ஒரு காலகட்டங்களுக்கு பின் நாம் படித்து வேலைக்கு செல்லும் பொழுது பெற்றோர்களை விட்டு செல்வோம். அப்பொழுது எந்த பயம் நம்மளை வழிநடத்தும்? அதுதான் தேவனுடைய பயம். பெற்றோர்களுடைய கடமையும் பிள்ளைகளை ஓரளவுக்கு தெய்வீக பயத்தில் வளர்க்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு, அவருக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுதான் கம்பல்ஷன் பை த பேரண்ட்ஸ் டு த சில்ட்ரன். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும், தீங்கை நமக்கு கொண்டு வராது. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் என்பவர் ஒருவர் தான். அவர் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து உருவாக்கி உண்டாக்கினவர். அவர் பெயர் யெகோவா. அவர் பெயர் யெகோவா ஆர் யாவே. அவருடைய பெயரை நாம் உச்சரிக்க முடியாது. YHWH அதோடு வவல்ஸை சேர்த்து யெகோவா என்று நாம் சொல்லுகிறோம். அவர்தான் மனு உருவெடுத்து, ஏனென்றால் தேவத்தின் பிரதான கையின் சிருஷ்டியாகிய மனிதன் அவருக்கு பயந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்தான் பிரதான சிருஷ்டி. காணக்கூடிய இந்த உலகத்திலே, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு he is going to give, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, நாம் காண்கிற உலகத்தை நம்மிடத்தில் தான் கொடுக்க போகிறார். அதை சிருஷ்டித்து மனிதனை அந்த உலகத்திலே வைத்தார். மனிதன் அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளராமல் அநேகர் அந்த கர்த்தரையை நிராகரிக்கிற நிலையிலே நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தெய்வ பயம் ஆர் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாத ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பொதுவாக பார்த்தீர்களானால் சில இடங்களுக்கு போகும் பொழுது சில விக்கிரகங்கள் இருக்கும். கையிலே வாளை ஏந்தி குதிரையில் உட்கார்ந்திருந்து இன்னும் விகாரமான முகத்தை உடைய தெய்வங்களை ஜனங்கள் சிற்பங்களை உண்டாக்கி அதை தெய்வங்கள் என்று சொல்லி அவைகளை தான் வழிபடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அதுவல்ல. தேவன் காணக்கூடாதவர். அவர் காலத்திற்கு உட்படாதவர். ஆனாலும் காலத்தை அவர் சிருஷ்டித்தவர். அவர் கொள்ளளவு, ஸ்பேஸ், அதற்கும் உட்படாத தேவன். அவருக்கு ஆலயம் என்று ஒன்று கட்டி நாம் வழிபடலாம். ஆனால் அவருக்கு ஆலயம் கட்ட முடியாது. அவருடைய நாமத்திற்கு ஆலயம் கட்டலாம். அது மாத்திரமல்ல, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு,
ஜட உலகத்தையும் அவர் சிருஷ்டித்தார். திரியேக தேவன் முதலாவது சிருஷ்டித்தது இந்த மூன்றும். ஆனால் அவர் இந்த மூன்றுக்கும் உட்பட்டவர் அல்ல, அதற்கு மேலானவராக இருந்தார். ஆனால் மனுவை சிருஷ்டித்து உருவாக்கி உண்டாக்கின பொழுது அவன் இதோ வஞ்சனையினால், பொய்யினால், இதோ அவன் டிரான்ஸ்கிரஷன் என்ற ஒரு பாவம், குற்றம் செய்து, பாவத்தினால் குற்றம் செய்து அதற்குள்ளாய் விழுந்து தேவனுக்கு பயந்து அவரை விட்டு விலகி ஓடினதை பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அவர்கள்தான் முதல் மனிதன், முதல் மனுஷி. இதை செய்யாதே, இதை செய்தால் நீ சாவாய் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் அவர்களை வஞ்சித்து அவர்கள் பாவத்தில் வீழ்ந்த பொழுது அந்த தேவனை விட்டு ஓடினார்கள். அப்பொழுது ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த பயம் தேவனுக்கு பயந்து அவர்களை விட்டு விலகி ஓடினது. அப்பொழுது ஆதாம் சோதித்தார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று மனிதனை தேடி வந்தார் தேவன். அப்பொழுதுதான் ஆண்டவரே, அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். பாருங்கள், தேவ பயம் அவர்களை பிடித்து கொண்டது. அப்படிப்பட்ட பயத்தை நாம் பார்க்கவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படும் பயம் என்று சொல்லும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பயந்து ஓடினது அல்ல, ஆனால் இட் இஸ் a reverential obedient fear. தேவனுக்கு ஒரு மரியாதையான, நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு மரியாதை, பெற்றோருக்கு நாம் மரியாதை கொடுக்கிறதை காட்டிலும் அந்த சராசரத்தையும் காண்பவைகளையும் காணாதவைகளையும் சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் பயந்து அவருக்கு மரியாதை, கனம் இவைகளை செலுத்தி நாம் அவர் நமக்காக கொடுத்த வார்த்தைகளை அறிந்து அதன்படி ஜீவிப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுவது. அது இந்த காலகட்டத்தில் அதிகமாய் குறைந்திருப்பதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மை அவர் அண்டை கூட்டி சேர்க்கும், அவரை விட்டு ஓடாது, ஆதாம் ஏவாள் ஓடினது போல. ஆனபடியினாலே நாம் தேவன் அண்டை நாமை அதை சேர்க்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது தேவன் அண்டை நம்மை சேர்க்கும், தேவன் அண்டை நம்மை வழி நடத்தும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கு மனிதன் வீழ்ச்சியில் விழுந்த பொழுது அவனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது கொஞ்சம் கடினம்தான். நாம் இதை பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது கூட 3 நபர்களை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை ரீப்ளேஸ் பண்ணினார். அவனுடைய ஸ்தானத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அதைத்தான் மக்கள் கேட்டார்கள். தேவனை இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவிடம் கத்தினார்கள். அப்போ இயேசு என்ன செய்தார்? நம் பொதுவாக சொல்லுவோம் பரபாஸ் என்று சொல்லுவோம். அவர் பரபாஸ் அல்ல, பார் அப்பாஸ். பார் அப்பாஸ். இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு சைமன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லும் பொழுது சைமன் பார் ஜோனா, சைமன் பார் ஜோனா, யோனாவின் மகனாகிய சீமோனே. பார் அப்பாஸ் என்றால், அப்பாஸ் அப்படின்னா பிதா, பிதாவின் சுதன், அதான் பார் அப்பாஸ். நாம் அதை தவறாக மொழிபெயர்க்கக்கூடாது. பார் அப்பாஸ். அப்போ அவன் என்ன பண்ணினான்? அவன் ரோம ராஜ்யத்திற்கு, ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராகவே எதிர்த்து நின்று இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று எதிர்த்து நின்றான். ஹீ இஸ் அ இன்சரக்ஷனிஸ்ட். அப்போ மக்கள் கடைசியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவுதான் அற்புதங்களை செய்தாலும், மக்கள் எவ்வளவுதான் காணத்தக்கதாக, கேட்கத்தக்கதாக, உணரத்தக்கதாக அற்புதங்களையும் இதோ செத்தவனையும் உயிரோடு எழுப்பினாலும் கடைசியாக அவர்கள் மத தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவர்கள் பார் அப்பாஸ், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அது ஒரு நல்லது தான், அதுதான் தேவனுடைய சித்தம் கூட. ஆக அறியாமலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அங்கே நாம் காண்கிறோம் 2 பக்கமும் ஒரு கல்லர். அப்போ மனுக்குலம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து மீட்டு விட்டார். அவனை மத்தியில் உள்ள ஆளை அவர் விடுதலை செய்யும் பொழுது அந்த மீட்கப்பட்ட முழு மனுக்குலமும் 2ஆக பிரிக்கப்பட்டு 2 திருடர்கள், மனுக்குலம் முழுவதுமே திருடர்கள் தான். பிறப்பிலே எவனும் நல்லவன் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
கர்த்தருக்குள்ளாக ஒருவன் நல்லவனாய் மாறுகிறான். அதுதான் தேவனுடைய பயம். ரட்சிப்பே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில்தான் ஆரம்பிக்கிறது. பாருங்கள், ஒரு திருடனுக்கு எங்கே இருந்து ஞானம் வந்தது என்று தெரியவில்லை. அது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாகத்தான் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை உணர்த்துவிக்காவிட்டால் அவனுக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் வருகிறது கடினம். ஒருவன் இயேசுவை தூசிக்கிறான். நீ உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். மக்களை அவன் பிரியப்படுத்த பார்க்கிறான். மக்களுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அடுத்தவன் சொல்லுகிறான், எங்கே இருந்து அவனுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது, அந்த உணர்த்துவித்தல் கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஏனென்றால் கல்வாரி மெசேஜ் அதுதான், ஒரே ஒரு மெசேஜ் தட் நம்ம ஃபாலோ பண்ணால் கூட போதும். He had a repentance, மனம் திரும்புதல், repentance and penitence. தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவனாய் உணர்வுள்ளவுடைய இவர் ஒரு குற்றமும் செய்தவில்லையே, நாம் குற்றத்திற்காக நாம் அடிக்கப்பட்டோம். ஆனால் இவரோ எந்த தவறும் செய்யவில்லை, பாவமும் செய்யவில்லை, நன்மையைத்தானே செய்தார். அப்படி என்று சொல்லி அவன் மரிக்கப் போகும் தருவாயில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறான். See, that is the single prayer. அந்த ஒரு ஜெபம், மெய்யான ஜெபம், அதான் எந்த ஒரு ஆத்மாவின் மெய்யான ஜெபம் அதுதான். இம்மீடியட்லி, உடனடியாகவே அந்த ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்தார். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், என்னை அல்லாமல் இல்லை, என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொன்னார். பாருங்கள், கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர்கள் இறந்த பின்பு he was taken up into paradise. அவன் பரதீசிற்குள்ளாய் எடுக்கப்பட்டான். அது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் விளைவு என்ன? ஒரு நித்திய ஆசீர்வாதம். இந்த உலகத்தை தாண்டி நாம் போகும் பொழுது அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த திருடனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தேவனை இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தரணும். அப்போ 50% மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்களாக. அதுதான் the picture of Calvary. பார் அப்பாஸ், பிதாவின் சுதன், நாட் பரபாஸ், திருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள். பார் அப்பாஸ் என்பவனை இயேசு கிறிஸ்து பிதாவின் சுதனாகிய பார் அப்பாஸை அவர் ரீப்ளேஸ் பண்ணார். அதான் மனுக்குலம் முழுமைக்கும் ஆதாமை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுகிறார். ஒரு சாரார் அவரை நிராகரிக்கிறார்கள், ஒரு சாரார் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரத்தில் பிரவேசிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2-3 நாம் பார்க்க. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவில் தங்கியிருந்தார் என்று நாம் பார்ப்போம். He rested, alighted. ஈவன் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது the dove alighted upon Jesus அப்படின்னு தான் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர், திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமும் இரத்தமுமாய் ஆன பொழுது அவரில் தங்கியிருந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயமானது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிறது. பாருங்கள், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், பாருங்கள், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் மறுபடியும் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். எதை உகந்த வாசனையாயிருக்கிறது? சாக்ரிஃபைஸ் that talks about. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே தன்னைத்தானே அவர் ஒரு ஜீவ பலியாய் தன் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான்
மேன்மையானது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் பரிசுத்த ஆவியானவரால். இந்த நாட்களிலே அநேக போதனைகள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? நீங்கள் ஏதோ பிறருக்கும் தனக்கும் புரியாத பாஷையிலே பேசிவிட்டால் அது பரிசுத்த ஆவியானவர். அதை முடிந்து போகும் பொழுது ஒன்றுமில்லை. இன்றைக்கு அதை பலவித கோணங்களிலே அப்பியாசிக்கும் மக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒருவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் அவனில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். இதோ நான் பரத்திற்கு போகிறேன், நான் ஒரு உங்களை தேற்றினேன் கூட இருந்து, நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரார் என்று சொன்னார். அப்போ நமக்கு 2 தேற்றரவாளர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இயேசு கிறிஸ்து, மற்றொருவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த நமக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிறதை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. அதை குறித்து ஒரு 5 பாயிண்ட் நாம் பார்க்கலாம் என்று நான் சிந்தித்தேன். அதை குறித்து பார்ப்போம். அதனால் கர்த்தருக்கு பயப்படுதல் மிகவும் அவசியம். இறுதியில் நாம் பார்க்கலாம், இதோ இட்ஸ் அன் அன்வாரண்டட் ஃபியர், தேவனை குறித்து அறிவில்லாமையினால் வருகிற பயம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னதான் இருக்கிறது? ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. இட் இஸ் அ விஸ்டம். த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அப்போ அந்த பிகினிங் ஆஃப் விஸ்டம் வரும்பொழுது என்னது? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:7, 14:6, 16:6 இவைகளிலே நாம் வாசிக்கலாம். ஞானம் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம். வசனம் யோபு 28:28. யோபு முதலாவது புஸ்தகம், சப்போஸ் டு பி குரானலாஜிக்கலி. ஆனால் அதை மற்ற லிட்ரேச்சர், மற்ற சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி அந்த புஸ்தகத்தோடு இணைத்து விட்டார்கள். ஆனால் காலவரையின்படி யோபு தான் முதலாவது புஸ்தகமாக இருக்க வேண்டும். யோபு தேவனை எங்கனம் அறிந்தான்? ஏதோ அவன் வானத்தை நோக்கி பார்த்திருப்பான். இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உருவாக்கிய ஒரு தேவன் உண்டென்று அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். அதுதான் 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அப்போ என்ன பண்ணார்? ஞானம் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக ஞானம் என்றால் சாலமோனுக்கு அவர்கள் கூறிவிடுவார்கள். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட அறிவை தன்னுடைய ஞானத்தினால் அதை என்ன பண்ணார்? அப்பியாசித்தார். நாம் பார்க்கலாம் அநேக காரியங்களிலே. ஒரு குழந்தையை 2ஆக வெட்டுவதை குறித்து இருக்கு. இன்னும் அதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு சாலமோனை குறித்து. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, இயற்கையை குறித்து, தேவனை குறித்து, தேவன் தாமே அவருக்கு கொடுத்த அறிவை குறித்து அவர் ஒரு பெரிய ஞானவான். ஈவன் குயின் ஆல்சோ கேம் டு see her. ராணியும் அவரை பார்க்க வந்ததை பார்ப்போம். அவரை சாலமோனை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே யோபு சொல்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்போ? அது பரிசுத்த ஆவியானவரால். அது என்ன செய்கிறது? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். பொல்லாப்புன்னா என்ன? வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது பொய். ஏனென்றால் நமக்கு சத்ருவாகிய சாத்தான் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் என்றால் என்ன? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவதுதான் பொய். உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுவது அது தேவனுக்கு பயப்படும் பயம். இல்லாததை உள்ளதென்றும் இருக்கிறதை இல்லை என்றும் சொல்லுவது பொய்யாகும். அதுதான் சாத்தானுடைய காரியம். ஆனபடியினாலே சாத்தானுடைய எந்த காரியங்களுக்கும் நாம் பயந்து அதை விட்டு விலக வேண்டும். முதலாவது மனிதனும் மனுஷியும் பொய்யை விசுவாசித்து விட்டார்கள். அதுதான் மனிதனுடைய வீழ்ச்சி. அப்போ நாம் அந்த பொய்யிலிருந்து விலகி ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் மெய்யை விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது மெய் என்ன? கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்கு இலவச மீட்பு. கிறிஸ்து உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிற மீட்பர் என்ற மெய்யை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் பொய்யுக்கும் மெய்யுக்கும். எப்படி அவர்கள் பொய்யை உள்ளே கிரகித்து கொண்டு
அதை விசுவாசித்து செயல்முறையில் நடப்பித்தார்களோ அதுபோல நாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஞானம் மெய், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறது. ரட்சிப்பிற்கு அநேக டெஃபினிஷன் உண்டு. இது எபேசியரிலே, ஆமோஸ் அப்போஸ்தலர் ரோமர் புத்தகத்திலே இது டிஸ்பென்சேஷனல் சால்வேஷன், கால வரைக்கு உட்பட்டது. கடைசி கட்டத்தில் காலத்திலே இருக்கிறோம். நாம் ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? அவன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடவில்லைதான், as many as those who call on the name of the Lord shall be saved. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்களோ, அவரை கூப்பிடுகிறார்களோ, அவரை ஆராதிக்கிறார்கள். as many as those who callனா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமோஸ் அப்போஸ்தலர் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தான் மிஷனரி ஊழியங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே நீ அனுப்பப்படாவிட்டால் எப்படி போவான், எப்படி போகாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான் என்று சொல்லி கடைசியாக இந்த வசனத்தை வருகிறது. அப்போ ஒருவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கல்வாரி சிலுவையில் கூப்பிட்டது போல தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்தும் தன்னுடைய வாயினால் உச்சரிக்க வேண்டும். அதைத்தான் ரோமரிலே பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். தன்னுடைய வாயினாலே உச்சரிக்கப்படும் பொழுது கன்ஃபெஷன், அவன் என்ன பண்ணுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது. தீஸ் ஆர் ஆல் டெஃபினிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். யார்? பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு கொடுத்த ரட்சிப்பின் காரியங்கள். அதுதான் தேவனுக்கு பயப்படும் பயம். ஞானமும் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் உள்ள ஞானமும் அறிவும் சேர்ந்து இவ்வண்ணமாக இடைப்பட்டு நமக்கு கொண்டு வருகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகி தனக்கு நன்மையை தேடிக்கொள்கிறது. உபாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜாதி ஜனங்கள் என்று சொல்லப்படுவார்கள். டியூட்ரானமி, அதாவது உபாகமத்தில் எழுதியிருக்கிறது, மோசையினால் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி ஜீவிப்பார்களானால் இப்படிப்பட்ட பெரிய ஜாதி, அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஜனங்கள், ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஜாதி என்று அறிந்து கொள்வார்கள் என்று. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சாத்தான் என்ன பண்ணான்? எல்லா வகையிலும் அவன் இது பண்ணான், சோதித்து அவர்களை விலகி போகச் செய்தான். சங்கீதத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 111:10. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். மீண்டும் நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஃபூல்ஸ் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த காலத்திலே பார்க்கிறோம். பிற மதங்கள், ஏன் மதங்கள் உருவாயிற்று? அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. இந்து தெய்வங்களை பாருங்கள், சிலைகளை பாருங்கள், அகோரமான காட்சியாக இருக்கும். நான் ஒரு சில இந்து கோயில்களுக்கு கடைசி வரை என்னுடைய நண்பர்கள் அழைத்து செல்வார்கள். போயிருக்கிறேன். ஒரு முறை போன பொழுது மதுரையிலே டேய் வாடா உள்ள என்று கூட்டிகிட்டு போனான். நாம் பட்டு வேஷ்டி கட்டி கொண்டு நாம் செல்ல வேண்டும். மதுரையிலே படிக்கும் பொழுது, மதுரை மருத்துவக் கல்லூரியில். அப்பொழுது அப்படியே சுற்றி கொண்டு வந்தான். ஒரு பகுதியிலே இருந்து வெண்ணெயை எடுத்து எறிகிறார்கள், அந்த வெண்ணெயை எடுத்து பின்பதாக விற்கிறார்கள். ஒரு பகுதியிலே செய்யும் பொழுது கையை தட்டிவிட்டு கும்பிட ஆரம்பித்தான். எதுக்குடா கையை தட்டிவிட்டு கும்பிடுகிறாய் என்று சொன்னேன். இந்த சாமி செவிட்டு சாமி, இதற்கு காது கேட்காது, கை தட்டும் பொழுது அவர் விழித்து கொள்வார், அப்பொழுது நாம் கும்பிட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக தேர்ச்சி பெற்றான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் யார் அந்த கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறான். சந்திப்பேனோ சந்திக்க மாட்டேனோ நான் அறியேன். சந்தித்தால் ஐ வில் ரீகால் திஸ் அண்ட் ஐ வில் கிவ் ஹிம் த காஸ்பல். சரி, அது இருக்கட்டும். பிரசங்கி சாலமோன் ஞானவான் என்ன எழுதுகிறார் என்று பார்ப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் காரியத்தின் கடைத்தொகை என்று சாலமோன் சொல்கிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதான். இன்றைக்கு
ஊழியம் செய்யும் தேவ மனிதர்களுக்கு தேவ பயம் என்பது இருக்கா இல்லையா என்றது ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பமே தேவனுடைய பயம் என்ற செய்தியைத்தான் முதலாவது நான் எடுத்தேன். இதுதான் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை நான் எடுத்தேன், தேவனுக்கு பயப்படும் பயம். அதற்கு பின்பதாக 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெப கூட்டத்தில் ஒருவர் பேசினார், அதைத்தான் கேட்டிருக்கிறேன். தேவனுக்கு பயப்படும் பயத்தை யாரும் அதிகமாய் பேசுகிறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ என்னவோ நான் அறியேன், கர்த்தர் அறிவார். ஆனபடியினாலே நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் ஜீவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் ஹாரிபிள். கர்த்தருக்கு பயந்து நடுங்குவது அல்ல, ஆதாம் ஏவாள் ஓடினது அல்ல, கர்த்தரை அண்டி சேருவது. தேவாதி தேவனை குறித்த அறிவு சரியாக இருந்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் சரியாக இருக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன? அவர் அன்புள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், இரக்கத்தினால் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் இதோ ஹெல்ப்லெஸ், முடியாதவர்கள் என்ற சூழ்நிலையிலும், ஹெல்ப்லெஸ் பீப்புள் என்ற சில தேவ சத்துருக்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நம்மை குறித்து பாவிகள் என்று சொல்கிறது, அந்த நிலைமையிலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்படினால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானம், அது மட்டுமல்ல தீமைகளுக்கு நாம் விலகுகிற காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நாம் பார்க்கிறோம். தீமையை வெறுப்பது, தீமை என்றால் நமக்கு நன்றாக தெரியும், எது நன்மை எது தீமை என்று நமக்கு நன்றாக தெரியும். அப்படினாலே நாம் தீமையை வெறுப்போமானால் அதுவும் கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையிலே நிலை கொண்டிருப்போமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளுகலாம். ஆனால் தீமைக்கு நாம் மனஸ்தாபப்பட்டு அதை விட்டு விலக வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படியானால் பொய் சொல்லுவது எல்லாமே தீமைதான். மற்றவர்களுக்கு விரோதமாக காரியங்களை பிணைப்பது, ஸ்கீம் பண்ணுவது, இதுவும் தீமைதான். கர்த்தர் எல்லாவற்றையும் நேசிக்கிறார், பாவியை நேசிக்கிறார், கொலைகாரனை நேசிக்கிறார். பாருங்கள், அந்த 2 திருடர்கள் மத்தியிலே உள்ளவனை ரீப்ளேஸ் பண்ணி அவர்களும் கொலைகார் மத்தியிலே அவர் தொங்கினார், அவர்களையும் அவர் நேசித்தார். தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தையும் அவர் நேசித்தார். ஆனால் பாவம், அவனுக்கு தேவனிடத்திலே வர மனதில்லை, மனம் திரும்ப முடியவில்லை. மனஸ்தாபப்பட்டான், ஆனால் அவனால் மனம் திரும்ப முடியவில்லை. பழைய ஏற்பாட்டிலேயும் ஒரு கேரக்டரை பார்க்கிறோம், ஏசா, யாக்கோபின் சகோதரர். அவனும் மனஸ்தாபப்பட்டான் பின் நாட்களிலே, ஆனால் அவனுக்கு மனம் திரும்புதலை காணவில்லை என்று. ஸோ கர்த்தருக்கு பயப்படுதலும் மனம் திரும்பலும் தேவன் நமக்கு அளிக்கிற ஈவு, இட் இஸ் கிஃப்ட். அதைத்தான் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இப்படி இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிறு வயதிலிருந்தே தீமையை வெறுக்கிறவராக காணப்பட்டால். ஆனபடினாலே நம்மளுடைய பெற்றோர் கூட சிறு வயதிலிருந்து தீமையை வெறுப்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அதை செய்யாதே, இதை செய்யாதே, அதை செய் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனபடினாலே வேத வசனமும் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. ஆனபடினாலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பது. நீதிமொழிகள் 8:13 எழுதியிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இஸ் சார்ட் ஆஃப் டெஃபினிஷன், இட் இஸ் வரையறை. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். யாரு? தேவன் சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரத்திலே. இதுவும் சாலமோன் பெயர்த்தெழுதின நீதிமொழிகள் என்று நாம் பார்க்கலாம். ஸோ கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும்? பெருமை. சாத்தானின் வீழ்ச்சி வந்தது பெருமை, இட் இஸ் அ மிஸ்டீரியஸ் ஒன். அப்புறம் அகந்தை, இட் இஸ் ப்ரைடு. தீய வழி, புரட்டுவாய், அதான் ஸ்கீமிங். புரட்டுவாய் என்றால் எஸ் நோ, பட் எஸ்ஐ நோன்னு சொல்கிறது, நோ எஸ்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் எனது புரட்டுவாய், அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். யாரு? கர்த்தர். ஆனபடினாலே தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஜனங்களுக்கு இது ஆகாத ஒன்று. அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் பொழுது அவர்கள் அதை திருத்திக் கொள்ள ஏதுவாகும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரம் யோவானிலே தீமையிலிருந்து நம்மை காக்கும்படி அவர் ஜெபித்தார். பொதுவாக
நான் என்னுடைய ஜெபத்தை காட்டிலும் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜெபத்தை நான் அதிகமாய் சார்ந்து கொள்வேன். அவர் என்ன ஜெபித்தார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? விசுவாசிகள் அனைவரும், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் பிதாவினால் இயேசு கிறிஸ்து முடித்து வைத்த அவருடைய கிரியைக்காக கொடுக்கப்பட்ட கிஃப்ட், பரிசு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி, நீர் அவர்களை, யாரை? நம்மை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அதை செய்தார். how much more he will do. இப்பொழுது எவ்வளவாய் பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருப்பார். அதுவும் இந்த கொரோனா பயமுள்ள கொரோனா வியாதியை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம், மரண பயம். யூசி, பயம் என்று சொல்லும் பொழுது அநேக பயம் இருக்கும். மரண பயம் நம்மை பீடிக்கிறதாய் காணப்படுகிறது. அநேகர் மரித்து போகிறார்கள், ஏனென்று தெரியவில்லை. இதை மாதிரி இதுவரை உலகத்திலே நடந்ததாக தெரியவில்லை. உலகம் முழுவதும் இந்த காணக்கூடாத வைரஸுக்கு இன்றும் இதன் பின்னணியத்திலே திரைக்கு கொரோனா என்பது ஒரு இட் இஸ் எ மிஸ்டீரியஸ் கர்டன். அந்த கர்டனுக்கு பின்னால் நடக்கிறது பலவிதமான தீமையான காரியங்களை மக்கள் தலைவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கர்டனை அவர்கள் நீக்கும் பொழுது அவை யாவும் வெளிப்படும். அதில் ஒன்று வேக்சினேஷன். வேக்சின் என்று சொல்லுவது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வேக்சின் என்று சொல்லுவது கொடூரமாய் அவர்கள் அதை செய்கிறார்கள். நேற்று தான் நான் அதை படித்தேன். லூசிஃபரேஸ் என்ற ஒரு என்சைம் அதிலே மிக்ஸ் பண்ணுகிறார்கள். அதற்கு பெயர் லூசிஃபரேஸ். அது மட்டுமல்ல, அதிலே கல்ச்சருக்காக 5-6 வயதுள்ள ஒரு குழந்தையை, அன்பார்ன் பேபி இஸ் டேக்கன் அவுட், அதற்கு அனஸ்தீசியா கொடுக்காதபடி அதனுடைய இருதயத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கும் ஹியூமன் செல்ஸ் அதை எடுத்து அந்த வைரஸை கல்டிவேட் பண்ணுகிறார்கள் என்று. இது மெய்யாகவே ஒரு சாத்தானுடைய செயல் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் படிக்கலாம், அந்த வேக்சினை குறித்து டீட்டெயிலாக படிக்கலாம். ஆனால் இது உலகின் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது மிக கொடூரமாக. ஆனபடியினாலே அப்படிப்பட்ட வேக்சின் அதிலே பயோசிப் வச்சு மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று நான் அறியேன். ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சம்பவிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் வரும்படி நாம் ஜெபிப்பது நலம். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நிச்சயமான ஒரு வாக்குத்தத்தம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு? தம்முடையவர்களை இதோ இக்கட்டான நிலையிலிருந்து மீட்டு தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் திண்ணமாக நாம் நித்திய ஜீவனுக்குள் நுழைவோம் என்பது உறுதி. ஆனபடியினாலே மிக கொடூரமான காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்க இருக்கிறது. இட் இஸ் இன் போஸ்ட் கொரோனா ஏஜஸ். ஆனபடியினாலே கொரோனாவே நமக்கு தாங்க முடியவில்லை. கொரோனாவுக்கு பின்பு நடக்கும் காரியங்களை நாம் எப்படி சகிக்கப் போகிறோம் என்பது, எப்படி நாம் வெற்றி பெறப் போகிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்து தீமைக்கு நாம் எதிர்த்து நின்று இதோ நாம் அதை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இப்பொழுதுதானே நாம் அதற்காக ஜெபிப்போம், முயற்சி செய்வோம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயம் திட நம்பிக்கையை நமக்கு தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஏனென்றால் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். பாருங்கள், அவருடைய வல்லமை என்ன? அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. லாசருவே வா என்று சொல்லும் பொழுது 4 நாள் மரித்திருந்தவன், அடக்கம் பண்ணப்பட்டவன், அவன் எழும்பி வந்தான். ஒன்றும் இல்லாமையிலே இருந்து இருக்கிறவையில் போல அழைக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதுதான் நமக்கு திட நம்பிக்கை. நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் நாம் அந்த இதில் இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை போதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கிட்டத்தட்ட
one generation I was facing troubles on all sides. என்னுடைய பிறப்பிலிருந்தே அதை தேவன் எனக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். என்னுடைய பெற்றோரின் சித்தத்தின்படி நான் இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நான் இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய சிம்பிள் டெஸ்டிமனி. ஆனபடியினால் என்னை அவர் முற்றுமுடியாக காத்து வழி நடத்துவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் என்னை காத்து தன்னுடைய கரங்களில் எடுத்து வழி நடத்துவார் என்று நான் திட்டவட்டமாய் வேத வசனத்தின்படியும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களின்படியும் திட்டவட்டமாய் அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஆனபடினாலே இப்பொழுது 65 ஆண்டுகள் என்னை நடத்தி இருக்கிறார். இன்னும் எஞ்சிய காலங்கள் அவர் கொடுப்பாராயின் அவருடைய பாதத்திலே அவருக்காக பிரகாசிக்க விரும்புகிறேன். ஆனபடினால அவ்வண்ணமே நாம் யாவரும் கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களுடைய அடிப்படை என்ன என்று அவர் பார்த்து அவர் உங்களை நடத்துவதல்ல, உங்கள் மீது அன்பு கூறுவதில்லை, உங்களுக்கு இறங்குகிறதில்லை, தம்முடைய கிருபையை பொழிகிறதில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் தம்முடைய குமாரனின் நிமித்தம் நீங்கள் அவரிடத்திலே செல்லும் பொழுது அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறார். அவர் உங்கள் மீது he showed his compassion to everyone who comes to him. ஓகே, ஸோ எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு உட்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. 4வது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களால் நாய்கள், டாக்ஸ் என்று அழைக்கப்படுகிற சமாரிய ஜனங்களில் ஒரு பெண்ணை தேவன் சந்திக்கிறார். அவளுக்கு ஜீவ ஊற்றை பற்றி சொல்லுகிறார். தம்மை ஜீவ ஊற்றாக அவர் வெளிப்படுத்துகிறார். படிப்படியாக நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை அந்த சமாரிய ஸ்திரீக்கு எப்படி, ஏன்னால் அந்த சமாரிய ஸ்திரியே அவள் சொல்கிறார், நீர் யூதராயிருக்க என்னிடத்தில் நீர் எப்படி தாகத்துக்கு தா என்று கேட்கலாம் என்று சொல்லுகிறார். கடைசியாக அவர் தம்மை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் எல்லாவற்றையும் நான் இங்கே கொடுக்கவில்லை, ஆனாலும் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 4:10. 1வது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். we can escape the death. ஸோ ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் என்று இப்பொழுது கூட நாம் பார்க்கலாம். மரண கண்ணிகள் அநேகர் தப்பி இருக்கலாம். மரண கண்ணிகள் கொரோனாவினால் வருகிறது. கொரோனா எப்படி தொற்றுகிறது, எங்கனம் தொற்றுகிறது என்று நாம் அனுதினமும் படுக்கை விட்டு எழும்பும் பொழுது தேவனை நோக்கி, தேவனே என்னை மரண கண்ணிகளுக்கு நீர் விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இப்பொழுது ஜீவிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள், உங்களுடைய பெற்றோருக்காக ஜெபிங்கள், உங்களுக்கு வேண்டியவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இப்படிப்பட்ட மரண கண்ணிகள், கொரோனா என்பது ஒரு மரண கண்ணி என்று நாம் அழைக்கலாம். ஏனென்றால் அநேகர் அந்த பயத்திற்கு இப்பொழுது கூட நாங்கள் இருக்கிற இடத்திலே பலவிதமான ரூல்ஸ் போட்டு எங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் உண்ணவும் உடுக்கவும் தேவையானவைகளை எங்கள் சந்திக்கிறார். ஆனபடினால எல்லா இடத்திலும் the restrictions in Chennai is very strict now, but many people they started their exodus to other districts. ஆனாலும் நாங்கள் இன்னும் சென்னையிலே இருக்கிறோம். கர்த்தர் மரணக்கண்ணிகளுக்கு காத்து எங்களை வழி நடத்துவார் என்று நம்புகிறோம். அவர் செய்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ ஜீவ ஊற்றை குறித்து சமாரிய ஸ்திரீ பாருங்கள், எல்லாரை காட்டிலும் மிகவும் மோசமானவள் என்று யோசிக்கணும். அவளுக்கு 5 மனிதர்கள் இருந்தார்களாம். 5இல் ஒருவன் கூட அவளுடைய புருஷன் கிடையாதாம். அப்படிப்பட்ட பெண்களோடு மக்கள் உறவு வைத்து கொள்ள விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி சென்றிருக்கிறாள் என்றால் நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். இதை கேட்க போகிற ஜனங்கள் யாவரும். ஏனென்றால் இது ஃபேஸ்புக்கில் கிடைக்கும், யூடியூப்பில் கிடைக்கும். நீங்கள் எங்கனம் பெயர் பெற்றவர்கள். ஆனபடியினாலே தாராளமாக நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாருங்கள். பாருங்கள், இயேசு அந்த சமாரிய பெண்ணுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீர் அறிந்திருந்தாயானால்
நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றான். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஓடுகின்ற நீரூற்றாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நீரூற்று எது என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் அதைத்தான் நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர். அதை சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் கம்ஸ் வித்இன் அஸ். இட் இஸ் அ லா. லான்னா புவியீர்ப்பு விசை ஒரு லா. தேவன் எந்த அளவுக்கு நம்மை திடமாக வைத்திருக்கிறார். பூமி தண்ணீரில் மிதக்கிறது. அந்த புவியீர்ப்பு விசையை கொண்டு இந்த தண்ணீரில் மிதக்கும் இந்த பூமியை ஸ்திரமாக வைத்திருக்கிறார். That is a law, and it is a spiritual law, the law of the spirit of law. ஜீவனுள்ள தேவனின் பிரமாணம், the law of the spirit of life, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்றுதான் சொல்கிறது. அதுதான் இந்த ஜீவ ஊற்று. நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரும் நாட்களிலே ஒரு நாள் நான் எடுப்பேன். There are 3 very important laws. How கிறிஸ்து நம்மை ஆக்கினை தீர்ப்பில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் என்பதற்கு 3 பிரமாணங்கள் அங்கே சாட்சி பகருகின்றன. அந்த பிரமாணங்களை குறித்து நியூ டெஸ்டமெண்ட் லா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த லா ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட் which comprises of the first 5 books. 5 புத்தகங்கள் அடங்கிய அந்த லா. இட் இஸ் நாட் லாஸ். 5 புத்தகங்கள் லா தான், ஒன் லா. ஏதாவது ஒரு பகுதியை நாம் அதை நிறைவேற்றாது விட்டால் அந்த லா முழுவதையும் நாம் கெடுக்கிற மாதிரி. ஆனால் இந்த நியூ டெஸ்டமெண்ட் லா என்பது வித்தியாசமானது. அநேக லாக்கள் உண்டு, அதை குறித்து பார்க்கலாம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இங்கே ஜீவகாலமாய் ஊறுகின்ற, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும். அதைத்தான் பார்த்தோம். ஃபியர் ஆஃப் காட் என்னது? இட் இஸ் அ ஜீவ ஊற்று என்று. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக ரட்சிப்பை குறித்து தவறான ஒரு அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ரட்சிப்பு என்பது ஈவு. அந்த ஈவு என்னது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஈவு. அதைத்தான் அப்போஸ்தலர் சொல்கிறார். எங்கே இருந்தெல்லாம் தேவன் அழைத்தாரோ நீங்கள் வரும்பொழுது அந்த ஈவை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். சிவர் அது பரிசுத்த ஆவியானவர் வரணும் என்றால் வித்தியாசம். ரட்சிப்பிற்கு இன்னொரு பெயர் உண்டு. அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வரம் என்று பெயர். தட் இஸ் அ சிங்குலர் கிஃப்ட் which is, அதாவது பிதா திட்டம் பண்ணி குமாரன் முடித்து வைத்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு தான் ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான், அதுக்கு பேரு தான் இது. யாரு? பரிசுத்த ஆவியானவரின் வரம், த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் நமக்குள்ளாக இருந்து ஜீவ ஊற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, அனுதினமும் நம்மை வழி நடத்துகிறது. இட் இஸ் கால்ட் த பாராக்ளிட்டே, which has a multiple explanation. Paraclete is one who comes along with us. The abiding presence of the Holy Spirit is otherwise called the Paraclete. ஒரு முறை நான் அந்நிய தேசத்திலே வேலை செய்யும் பொழுது எங்களுடைய டைரக்டர் என்னை எப்படியாவது முஸ்லீமாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை நோக்கி தன்னுடைய அறைக்கு போகும் பொழுது, மிஸ்டர் so and so, you know what is Paraclete? They thought Paraclete is Muhammad. They have sent a lot of books and they have given so many Qurans, but I immediately said, they thought that I am ignorant of Christian faith. So I started speaking on the subject of Paraclete. I said Paraclete is the third person of the triune God, who is otherwise called the Holy Spirit. He is no way referred to Muhammad, because they think Muhammad is Paraclete. Very wrong. This is a religion which has understood God as a different way. தேவனுக்கு ஒரு விரக்தியோடு, ஒரு விதமான பயத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். அன்பான தெய்வத்தின் ஜனமே, நாம் தேவனை அங்கன்னம் அப்படி ஆராதிக்க அவசியம் அல்ல. தேவனை, இட் இஸ் அ ஃப்ரீ ஸ்டைல் வர்ஷிப் ஆஃப் காட் வித் ஃபியர் ஆஃப் காட். we should give him சரியான
ஸ்தானத்தை நம் தேவனுக்கு கொடுத்து நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அதுவே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட். ஆனபடினாலே அதை குறித்து நீங்கள் நன்றாக உணர்ந்து அறிந்து தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். இனிவரும் காலம் மட்டுமல்ல, நித்திய காலமாய் அவர் உங்களுடையவராக இருப்பார். ஐந்தாவதாக, the fear of the Lord is true riches, honor and faith. ட்ரூ ரிச்சஸ்னா மெய்யான ஐஸ்வர்யமும் கனமும் லைஃப் ஜீவனுமாம். பாருங்கள், நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், அதாவது முடிவு, என் ரிசல்ட். தாழ்மைக்கு நாம் என்ன பண்ணோம், இட் இஸ் என்ஜாய்டு. 2 காரியங்கள், தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் சேர்ந்து கிரியை செய்யும் பொழுது அதற்கு கிடைக்கிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, கனம். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இனிவரும் நித்தியத்திலும் நமக்கு மகிமை உண்டு. அது மட்டுமல்ல, ஜீவனுமாம். ஜீவன் என்று சொல்லும் பொழுது அது வேறு. நமக்கு ஏற்கனவே உயிர் இருக்கிறது. அந்த உயிர் அல்ல, உயிர் வேறு, ஜீவன் வேறு. உயிர் என்பது வேறு, ஜீவன் என்பது வேறு. எல்லா மிருகங்களுக்கும் உயிர் இருக்கிறது, ஆனால் ஜீவன் கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம் ஜீவன் என்று ஒன்று உண்டு, உயிர் என்று உண்டு. உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஜீவன் என்பது தேவனுடைய ஆவியானவர். அதுதான் பாராக்ளிட்டே, த ஒன் ஹூ கம்ஸ். கிறிஸ்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் என்று நமக்கு கொடுக்கப்படுகிற, அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மிடம் வருகிறது. அவர்தான் பாராக்ளிட்டே. பாராக்ளிட்டே who comes into us and that becomes our life. ஆறாவதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது என்றால் என்ன? அது குயிக் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து ஏசாயா 11:2-3 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கியிருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பயப்படுதல், இட் இஸ் a sacrifice. அதைத்தான் ரோமர் 12:1-2 நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய இச்சைகளையும் நம்மளுடைய நோக்கங்களையும் நாம் நிறைவேற்றாதபடி கர்த்தருடைய பலிபீடத்திலே நம்மை நாமே சுகந்த வாசனையாய் நாம் அவருக்கு அர்ப்பணிப்பது ஆகும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் கடைசியாக 2 காரியங்களை பார்த்து, கர்த்தரை குறித்த தவறான பயம் அப்படின்னா என்ன? எதிர்மறை பயம். இட் இஸ் an opposite fear. அது மட்டுமல்ல, தேவ அறிவின்மை. they don't have the knowledge of God. பொதுவாக நீங்கள் பார்த்தீர்களானால், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக தீர்க்கதரிசி என்று எவரும் தோன்றினது இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி என்று தோன்றினவர்கள் மக்களை தவறாக வழிநடத்தி மதத்தை ஜனங்களுக்குள்ளாக புகுத்தியதை பார்க்கலாம். தேவன் எந்த ஒரு மதத்தையும் உண்டாக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்தவ சமுதாயத்தின், கிறிஸ்தவ மதத்தின் அடித்தானம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மதத்தின் ஸ்தாபகர் அல்ல. He did not come to establish a religion. So religion will not give you any benefit which will enslave you. நம்மை அடிமைத்தனத்திற்குள்ளாகுமே ஒழிய நமக்கு நம்முடைய உள்ளான ஆழ்த்தத்துவமுள்ள மனதிலும் மனசாட்சியிலும் நமக்கு எந்த ஒரு விடுதலையும் கொடுக்காது. அந்த விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. There are threefold freedom. முப்பரிமாணமுள்ள விடுதலை நமக்கு உண்டு. அது ஒன்று இயேசு கிறிஸ்துவினால் வரும், தேவனுடைய வார்த்தையினால் வரும், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரால் வரும். இதை குறித்து நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். There are threefold freedom which we have in Christ and through Christ, through the word of God and through the Holy Spirit. கர்த்தருக்கு சித்தமானால் I will bring that one more day. So பாருங்கள், இது தவறான ஒரு இது. அதை லூக்கா 19:21 நாம் வாசிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களிலே God speaks to us
in parables. Parables are a simple story, a moral story which was put along our way to understand the principles. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஏனென்றால் பரலோகத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனபடியினால் தான் தேவன் அநேக சிறு சிறு கதைகள் மூலமாக அவர் பேசுகிறார். அதற்கு பெயர்தான் parables. Parables are small stories, சிறு கதைகள். அதன் மூலமாக சத்தியத்தின் மாண்மையை, மேட்சிமையை அவர் நமக்கு விளக்கித் தருகிறார். அதன் மூலமாக அதுதான் parable என்று சொல்லுகிறது. அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தூர தேசத்திற்கு போனான். யார்? நம்ம ஆண்டவர் தான் போயிருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அவர் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்து சென்றார். ஒருவனுக்கு 5 வரம், இன்னொருவனுக்கு 2 வரம், மற்றொருவனுக்கு 1 வரம் கொடுத்தார் என்று சொல்கிறான். 5 வரத்தை பெற்றவன் அவன் மேலும் 5 தாலந்துகளை சம்பாதித்தான் என்று சொல்கிறார். 2 பெற்றவன் 2க்கு மேலாக இன்னும் 2 சம்பாதித்தான் என்று சொல்லுகிறான். ஆனால் 1 தாலந்தை பெற்றவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். நீர் வைக்காததை எடுக்கிறவர். 1 தாலந்தை பெற்றவனிடத்திலே அவர் திருப்பி வருகிறார். கணக்கு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறான் பாருங்கள். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடின மனமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு நான் பயந்திருந்தேன். See how dangerous it is. How this fellow answers, the one who has got 1 talent. 1 தாலந்தை பெற்றவன் தேவனை குறித்த சரியான அறிவில்லாதவனாய் இருக்கிறான். மற்ற 5 தாலந்து 2 தாலந்தை பெற்றவர்கள் அவர்கள் அதை கொண்டு சம்பாதித்து அவர்கள் அதிகமாய் ஈட்டி கொண்டார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இவன் சொல்லுகிறான், நீர் வைக்காததை எடுக்கிறவர். அப்படியானால் என்ன? அவர் கொடுக்காததை பிடுங்கிறவர். பயங்கரமாக அவன் சொல்கிறான். விதைக்காததை அறுக்கிறவர். யூ டிட் நாட் சோ எனிதிங். விதைக்கல. தண்ணீர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வசனம் பேசினது போல இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு நீர் மஞ்சள் அரைத்தாயா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். இது தேவனுக்கு பயப்படும் பயம் அல்ல, கர்த்தரை குறித்த ஒரு தவறான பயம். இதைத்தான் அநேக மதங்கள் போதிக்கிறது. தேவன் என்பவர் ஒருவர் உண்டு, கடவுள் என்பவர் ஒருவர் உண்டு, அவர் பயங்கரமானவர். நம் தேவனும் அவர் என்ன சொல்லுகிறது என்றால், நம் தேவனை குறித்து அவர் கர்த்தர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-29 கர்த்தர் பயங்கரமானவர். ஏன்? அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. God is a consuming fire என்று ஆங்கிலத்திலே சொல்கிறது. கன்சியூமிங் ஃபயர். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், யாரும் அவரிடத்திலே அண்ட முடியாது. ஆனால் அதே நேரத்திலே அவர் அன்புள்ளவர். ஏன்? அவருடைய அன்பு அவ்வளவு, அவர் அன்பானவர், ஒளியானவர், அதுபோல் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆனாலும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறார். ஆனபடினாலே அவருக்கு மரியாதையான ஒரு பயத்தை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நடுநடுங்கி தேவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் பெற்றோருக்கு உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களை கண்ணோக்கி நாளுக்கு நாள் உங்களை வழிநடத்தி உங்கள் தேவைகளை சந்திக்கிற பெற்றோருக்கு பயன்படுவது போல தேவனுக்கும் பயன்பட வேண்டும். ஆனபடியினாலே ஒரு அன்வாரண்டட் ஃபியர், கர்த்தரை குறித்த தவறான பயம் நமக்கு இல்லாதபடி நாம் ஜீவிப்போமாக. கடைசியாக ஒருத்தை சொல்கிறான், யாருக்கு பயப்பட வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், சாத்தானுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அவன் சரீரத்தை கொல்ல. இதில் நீங்கள் நன்றாக பார்த்தீர்களானால் யோபுவை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நாம் பயப்பட வேண்டும். அதுதான் ரோமர் 10:28 பார்க்கலாம். ஆத்துமாவை கொல்ல. ஆத்துமா தான் நீங்கள் உங்களுடைய பேர் மிஸ்டர் எக்ஸ் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய ஆத்துமா. ஆத்துமாவுக்கு இன்னொரு பெயர் வேதம் கொடுக்கிறது, அதுதான் ஜீவன். ஆத்துமாவை அநேக இடங்களிலே ஜீவன், லைஃப் என்று மொழிபெயர்த்திருக்கும். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படியானால் என்ன பாருங்கள், நரகம் என்பது ஒன்று உண்டு, பரலோகம் என்பது ஒன்று உண்டு.
சாத்தான் என்ன பண்ணுவான்? நம்ம பார்க்கலாம். யோபுவின் காரியத்திலே கர்த்தர் சொல்கிறார், யோபு சன்மார்க்கமான மனிதன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவனுக்கு பின்னணியத்தில் நடக்கும் காரியங்களை யோபுவுக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் தேவனிடத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறான். நீர் அவனுடைய எல்லா காரியங்களையும் வேலியடைத்து காப்பாற்றினீர், ஆனபடியினால்தான் அவன் உமக்கு பயந்து சன்மார்க்கனாக நீதிமானாக ஜீவிக்கிறான் என்று. அப்போ ஆண்டவர் சாத்தானிடத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறான். ஆனால் அதை யோபுவுக்கு தெரியாது. ஹீ இஸ் அ ஸ்கேப் கோட் மாதிரி. பாருங்கள், அங்கே தேவன் வெற்றி பெற்றார். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற, நாம் இரட்சகர் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து மேன்மைப்படும்படி நாம் ஜீவிப்போமா? பாருங்கள், யோபுவுடைய எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டான். கடைசியாக அவன் சரீரத்தை மட்டும் வைத்திருக்கிறான். அப்போ அவன் சரீரத்தையும் சோதிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் அவர் விட்டுவிட்டார். தேவன், பரவாயில்லை, பார்த்துக்கொள், ஆனால் அவன் ஜீவனிலே நீ கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொன்னார். அப்போ சரீரத்தை ஓடுகளால் எடுத்து சுரண்டி இவை நடந்தது. இது சரித்திரம். இதுதான் பிரதானமான சரித்திரம். சாத்தான் அவனை சோதித்து அவன் சரீரங்களில் புண் காயங்கள் எல்லாம் அவன் மனைவியே வெறுக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. பாருங்கள், அவன் மனைவியின் மூலமாக சாத்தான் அவருடைய மனைவியை இப்பொழுது ஹேண்டில் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? நீ தூஷித்து செத்துப்போ என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் தூஷித்து இல்லை, நீ செத்துப்போ, இனி உன்னால் எனக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன சொல்கிறா? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். ஜீவனை விட முடியாது, ஏனென்றால் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவளுடைய புரிதல் சரியல்ல. அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, God is in total control of every one of you if you have given your life to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வழிமுறைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் அவருடைய கரத்தில் கொடுத்தால் தேவன் உங்களை பாதுகாத்து கொள்வார். யோபுவை அந்த அளவுக்கு விட்டுவிட்டார். ஆனால் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது பின்னிலைமை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதோ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற காலத்திலே இருக்கிறோம். ஆனபடியினாலே நாம் தேவனை குறித்து சரியான ஒரு தேவ பயத்திலே அவரை ஆராதித்து, அவரை சேவித்து, அவரை அண்டிக் கொண்டு அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினாலே தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இந்த கொரோனா காலத்தின் பயங்களுக்கு நம்மளை மீட்டு இதோ நம்மை காக்கிற, நம்மை சிருஷ்டித்த, அவருடைய கையின் சிருஷ்டிகளாயிருக்கிற நம்மை தேவனுடைய கரத்திலே கொடுத்து நாம் அவரை அண்டிக் கொண்டால் பாக்கியவான்களாயிருப்போம். யோபு தேவனை காணாதிருந்தும் அவருக்கு பயந்து நீதிமானாய், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அளவிலே அவன் நீதிமானாய் இருந்து தேவனை சேவித்தான் இரண்டத்தனையாக. பின்பதாக அவனுக்கு 10 குழந்தைகள் இருந்தன. அவனுடைய செல்வாக்குகள் திரும்பி வந்தன எல்லாம். ஏன்? இது தேவனுக்கும் சாத்தானுக்கும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், சாத்தான் என்பது உண்மை. தேவன் மானிட சத்ரு, தேவனுக்கும் சத்ரு ஒருவன் உண்டு, அவனுக்கு பெயர்தான் லூசிஃபர், சாத்தான். இந்த கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் சாத்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மிகவும் அத்தியாவசியமானது. நீங்கள் உங்களை தனியாகவும் குடும்பமாகவும் தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து தேவனுக்கு பயந்து நீங்கள் ஜீவிப்பீர்கள், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். அப்படினாலே மீண்டும் நான் சொல்கிறேன், அதை கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை கொண்டு வரும், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தியை நமக்கு கொடுக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமை நின்று நம்மளை காக்கும், அது கர்த்தருக்கு பயப்படும் பயம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு திட நம்பிக்கையை நமக்கு கொண்டு வரும். நாம் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருக்கக்கூடும். நான்காவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஜீவ ஊற்று என்று நாம் திருமறை வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் மெய்யான ஆசீர்வாதங்களை, ட்ரூ ரிச்சஸ்,
கனத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும் என்று சொல்லுகிறது. ஆறாவதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயம் அறிவையும், அதாவது குயிக் அண்டர்ஸ்டாண்டிங், அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் நமக்கு அருளும். அப்படினாலே கர்த்தரை குறித்த தவறான பயம் நமக்கு இல்லாதபடி யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் பரிசுத்தமாக காத்து அவருடைய வருகையில் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும் அவருக்கே நாம் பயப்படுவோமாக. ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதாவே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டும் எங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தருளும். இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ஜீவிக்கும் எங்களை உம்முடைய வல்லமையினால், உம்முடைய காருண்யத்தினால், உம்முடைய இரக்கத்தினால், கிருபையினால், தயவினால் நீர் எங்களை வழிநடத்தி முற்றுமுடிய உம்முடைய பிள்ளைகளாய் நீர் காத்து கொள்வீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை அருளுகிறோம். ஆண்டவரே, முழு உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய உலகளாவிய எழுப்புதலை நீர் கட்டளையிடுவீராக. மனம் திரும்புதலையும் கட்டளையிடுவீராக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்களித்து சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களின் நிமித்தம் நீர் நினைவு கூர்ந்து சீக்கிரமாய் வருவீராக. கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். Stay blessed in Jesus Christ.